வங்கதேசத்தில் நிகழ்ந்த தொடர் போராட்டம் வன்முறையாக வெடித்ததை அடுத்து ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதற்கிடையே வங்கதேச அரசியலில் ஏற்பட்ட அசாத்திய சூழலுக்கு அமெரிக்கா தான் காரணம் என ஷேக் ஹசீனா தரப்பு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக செயின்ட் மார்ட்டின் தீவு விளங்கி வரும் சூழலில் அந்த தீவின் பின்னணி மற்றும் முக்கியத்துவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வங்காள விரிகுடாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்து உள்ள செயின்ட் மார்ட்டின் தீவின் மொத்த பரப்பளவே 3 கிலோமீட்டர் தான். வங்கதேசத்திடம் இருக்கும் ஒரே பவளப்பாறை தீவு இது. 3700 பேர் மட்டுமே வசிக்கும் இந்த தீவில் மீன்பிடித்தல், நெல் சாகுபடி, தென்னை விவசாயம் மற்றும் கடற்பாசி அறுவடை ஆகியவை இங்கு வசிப்பவர்களின் முக்கிய தொழிலாக உள்ளது. தென்னை மரங்கள் அதிகம் உள்ள இந்த தீவுக்கு தேங்காய் தீவு என்ற பெயரும் உண்டு. இந்த தீவை ராணுவ தளம் அமைக்க அமெரிக்கா கேட்டதாக ஹசீனா கட்சியினர் கூறுகின்றனர். மட்டுமல்லாமல் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியோ தலைமையிலான பங்களாதேஷ் தேசியவாத கட்சி அங்கு தேர்தல்களில் வெற்றி பெற கைமாறாக மார்ட்டின் தீவை அமெரிக்காவுக்கு அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் ஹசீனா தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக செயின்ட் மார்ட்டின் தீவை தங்கள் அரசே அமெரிக்காவிடம் படைத்திருந்தால் அரசு கவிழ்ந்திருக்காது என்றும் ஷேக் ஹசீனா தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சீனாவுக்கும் வங்கதேசத்துக்கும் நெருக்கம் அதிகரித்து வரும் சூழலில் இதற்கு அரசியல் ரீதியாக பதிலளிக்கும் வகையில் அமெரிக்கா மார்ட்டின் தீவை கையகப்படுத்த முயல்வதாக கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.